எனக்கு உழைத்தாய் என் நாட்டு மக்கள் எல்லாம் என்னை சொல்லால் தூற்றுகிறார்கள். தலை சொல்கிறேன். அவனை பார்த்துட்டியா? யாருங்க? இருந்தாலும் இந்த நாடு நகரம் அனைத்து நான் உன் பேருக்கு எழுதி கொடுத்து விட்டேன். இனிமேல் நாட்டுக்கு நீதான் மகாராணி. இனிமேல் நாட்டுக்கு மன்னன் நான் தான். நாட்டு மகாராணி நீ, என் நாட்டுக்கு மன்னன் நான். உண்மைதான். ஆனாலும் இந்த நாடு நகர உப்புச்சட்டி வரவோடு எப்பொழுது கற்சிலை பேர் எழுதி வைத்தீர்களோ உண்மைதான். அப்பதிலிருந்து நாட்டுக்கு மகாராணி நீ நான் மட்டும்தான். கிடையவே கிடையாதுங்க. எதற்காக? என்ன காரணம்? நான் ஷாக் ஆகிவிட்டேன். என்ன காரணம்? ஷாக் ஆயிட்டா? அழகா இருக்கிறது ஆண்டி. நான் சகில ஆண்டி. ஆண்டியில ஒரு புதுதர் ஆண்டி. நீங்க பாருங்களேன், இதற்கு அப்புறம் இந்த நாட்டுக்கு மகாராஜா கிடையாது. தெரியுமா? கோடி கோடியா கோடி படம் எடுக்கிறாங்க. அந்த படம் மிஞ்சி போனா எத்தனை நாள் ஓடுது? 100 நாள் இல்ல 150 நாள் ஓடும். அவ்வளவுதான் ஓடும். ஆமா. கேஸ்ட் தெரிஞ்சு போனா ஓடாது. புது படம் மாத்துவாங்க. புது கேஸ்ட் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்பொழுது ஆக்சுவலி உங்களுடைய கேஸ்ட் தெரிஞ்சு போச்சு. என்ன சொல்கின்றாய்? ஆமா. அப்படியா? அதெல்லாம் நியூ கேஸ்ட். என்றுமே இது புது கேஸ்ட். பந்தலுக்கு புறப்படலாம். ராயல் அக்கர்கள் இருக்கின்றதா? பாப்பு இருக்குதா? போட்டு இருக்குதா? நீங்க பாருங்க. பாக்கச்சலி போகலாம். இதுக்கப்புறம் நீங்க என்ன தொடக்கூடாது. என்ன காரணம்? இப்போது நாட்டு உன்னை தொடாமல் நான் ஒருபோதும் இருக்கவே மாட்டேன். இப்போது நாட்டு மகாராணி. என்ன என் லெவல் என்ன, அம்மா உள்டவுண்ட் என்ன, என் பேக்ரவுண்ட் என்ன, எல்லாம் குறிக்காதான். யாரு சொன்னது? உடம்ப காப்பாத்துறதுக்கா வாங்கினடா மாணவரியா? வாங்கினடா. எத்தனை பேர் வாங்கியிருப்ப? மறந்துட்டியா? எப்படி படத்தை நினைச்சு பாக்கணும், கீழே குடிச்சு பாக்கணும். ஐயோ என்னடா தொட்டு கேட்க மாட்டியா? டே இப்படி எதுக்கு வச்சிருக்கேன்? நீ யாரு எனக்கு? ஆமா சொல்லிட்டா. நான் யாருக்கு சொல்லிடு? சொல்லிட்டா நீ செப்பு. நீ செப்பு. ஐயோ அதெல்லாம் செய்ய மாட்டேன். வாய் திறந்து சொல்லு. அம்மா நான் பாருடா. என்ன இதுக்கப்புறம் மானத்து மானத்துக்கே வந்திருக்கு. நீ இப்படி பேசுற? நீ பாருங்களேன், என்னடா கருப்பதான் அழகா இல்லையாடா? பொண்ணு காலத்தம்மா அழகு. ஆமா வளர்க்கலடா. அவளை அப்படி சொல்லாத. நான் பில்பனாயிடுவேன். இங்க பாரு, இதுக்கப்புறம் நாட்டு மகாராஜா யார் தெரியுமா? எனக்கு எப்படி காட்டு பண்ணியா? எதற்காக சூழ்ச்சி? அன்றொரு நாள் மணிமுடி சூட்ட நேரத்தில் உன் தங்கை என்னடா சொன்னா? சிறப்புக்கு சமமானவன். நீ ஒரு வேலைக்கார பையன் தானே? பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தாய். அதுக்குதான் போட்டு சூழ்ச்சி செய்து விட்டேன். ஆம்பளை யாரும் பொம்பளை யாரும் தெரியாத நான் ஆண்டிய. நீ அடிக்கலாமா பெண்ணே? ஐயோ வேண்டாம், நீ அதை எடுக்காதே. இந்த கலையில உன்னை ஒரு அடி கூட அடிக்கவில்லை. நீ அடிக்கப்படாது. ஆண்டி 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 ஓட போய் மீச போறான்.
போடா மீச விடப்பா போடா ஏன்னா அவர் நித்யானந்தா சாமியார், நான் ரஞ்சிதா மேடம், திருவண்ணாமலையில ஆபாச படம். இனிமேல் இவன் அந்த நாட்டில் இருக்க கூடாது. அப்படி என்றால் என் தங்கை தவறு செய்யவில்லையா? பக்கிரபாதத்து தங்கமடா உன் தங்கை. தாத்தா என் அண்ணன் தாத்தா நான பார்த்த தாத்தா அயல்நாடு வந்து ஓடி வந்தான் உன் தம்பி முத்து. என் தம்பியும் தவறு செய்யவில்லையா? அவனும் நல்லவன் தான். அவன் தவறு செய்யவில்லை. உனைத்தான் நம்பித்தான் நாடு நகரம் அனைத்தும் நான் எழுதி கொடுத்து விட்டேன். ஐயோ ஐயோ என்னடா எரியுது? அவன் பாவி அது நாசக்காரி. நான் உள்ளதை சொல்லட்டுமா? ஊர் அறிய பாடட்டுமா? நல்லவர்கள் வாழ வேண்டும். அம்மி மீது அரசாணி வளமந்தி கட்சி மேல புரியாம உன் கைத்தில் நான் மந்திரம் ஓதே பனங்காப்பள்ளி தாலி இருக்கு பாத்தீங்களா? அது வந்து கார்த்திகா. ஆமா மாத்தி மாத்தி அவங்களு ஸ்ரீ வாங்கி முடிச்சா. இந்த தாலி இருக்கு பாத்தீங்களா? இந்த தாலி இந்த பெண்கள்லாம் எப்படிதான் கட்டிருக்காங்கன்னு தெரியலம்மா. இது உட்கார்ந்தா குத்துது, அப்படியா? நின்னா குத்துது, படுத்தா குத்துது, எந்திரிச்சா குத்துது, குத்திக்கிட்டே இருக்குடா. அது குத்துறதுக்கு தான் காட்டுது. எனக்கு வேணாம். தாலி கேட்கலாமா? பிடிடா. என்னடா பழக்காது? ஆம்பளை தானே நீ? ஆம்பளை தானே நீ? அது கட்டனா போ டாடா சிரிக்கிட்டு போற போகடா. ஏறி போட்டு கடலூர் போயிடு. இனிமேல் நாட்டிலே நான் இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது. ஆற்றை நம்பலாம், பெரும் காற்றை நம்பலாம், ஆழகால விஷத்தை நம்பலாம், ஆனால் கேள்வி படைத்த பெண்களை நம்பாதீர்கள் என்று உரைத்தார்களே. உன்னை நம்பி நான் கெட்டிருக்கேன். இனிமேல் நாட்டில் இருக்கக்கூடாது. நீ உயிரோடு இருந்தால் தானே நாட்டிலே பங்கு கேட்பார். உண்மையை காரணமாக வைத்து உடன் பிறந்த தம்பியை நாடு கடத்தி விட்டோம். உனது தங்கையை நாடு கடத்தி விட்டோம். உண்மைதான். இனிமேல் அவ உயிரோடு இருக்கலாமா?